மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பவானி துளசி கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க துளசி கழுத்துல தாலி கட்ட வர போறப்போ நம்ம அபிராமி பக்கத்துல உள்ள வேலை எடுத்து இங்க பவானி தலையில அடிக்கிறாங்க. அடிச்சு கீழே தள்ளி, டேய் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா, கொன்னு போட்டுவிடான்னு சொல்லிட்டு இங்க நம்ம அபிராமி பயங்கர கோவத்துல சொல்லவும், உடனே நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை, அதுக்கப்புறம் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அப்படி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க, இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம துளசி. உடனே அந்த போலீஸுமே எங்கள் கோவிலுக்கு கிளம்பி வராங்க. எங்கள் அபிராமியுமே சரி சிவகாமியுமே வராங்க. உடனே துளசி வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி, பவானி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்படி என்னை வந்து வற்புறுத்தி என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ போலீஸுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. டேய் உனக்கு எவ்வளோ தைரியம், ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமவே அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிருக்க, அதுவும் இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரை மிரட்டி நீ தாலி கட்டணும்னு நினச்சிருக்க, நீ எவ்வளோ பெரிய ரவுடியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவகாமி வந்து இங்கே பவானிக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. இங்கே பாருங்கள், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா சிவகாமி அம்மா, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன மாதிரியான கேடி வேலையை பார்த்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, உங்கள் விஷயமா நான் பேசணும்னு தான் நினச்சேன், கரெக்டான டைமுக்கு நீங்களே வந்திருக்கீங்க. உடனே நம்ம சிவகாமி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பவானியை எப்படியும் நான் கன்ஃபார்ம் அரெஸ்ட் பண்ண தான் போகிறேன், ஏன்னா இவன் தப்பு பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, முத்துவை கொலை பண்ணதே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே சிவகாமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முத்துவை கொலை பண்ணது இந்த சிவகாமியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம், இவங்க கம்மல் ஜிமக்கி வந்து அந்த இடத்துல இருந்தது, முத்து வந்து கரண்ட் ஷாக் அடித்து அங்கே இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இங்கே அபிராமியே வந்து இது சிவகாமியோட ஜிமிக்கி இருந்தது, அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆதாரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸ் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இங்கே சிவகாமி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் சிவகாமி, என் பையன் உன்னை அப்படி என்னடி கொடுமை பண்ணா, உனக்கு என்ன துரோகம் செஞ்சான், எதுக்காக என் பையனை நீ கொண்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே டே சின்ன தம்பி அந்த துப்பாக்கி ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இங்கே பாருங்க அபிராமி அம்மா, கொலை பண்ணத்துக்கான தண்டனையை கண்டிப்பாக இவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவி, என் பிள்ளைய அநியாயமாக கொன்று போட்டுட்டேடி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, உனக்கு அப்படி என்னடி என் மேலே கோவம், ஒரு உயிரை வாங்கி என்னை பழி வாங்கணும்னு நினச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியா சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. துளசியுமே அழுகுறாங்க. உடனே சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா போனதெல்லாம் நினச்சா வரப்போகிறதில்லம்மா, இந்த முத்து ஐயா சாவறதுக்கு இந்த அம்மா தான் காரணம் போல், இந்த அம்மாவை நம்ம சும்மா விடக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும், முத்து ஐயா திரும்ப வரப்போகிறதும் கிடையாது, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, எப்போவுமே முத்து ஐயா நம்ம கூடவே தான் இருப்பார், அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகாமி அம்மா எப்போவுமே ஜெயிலை விட்டு வரவே கூடாது, அந்த அளவுக்கு இவங்களை கேஸை ஸ்ட்ராங்காக போட்டு இவங்களை ஜெயிலுக்குள்ளேயே தள்ளணும், இவங்க எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்கக்கூடாது, நீங்களும் பிள்ளையை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது கஷ்டத்தை டபுள் மடங்காக இவங்க அனுபவிக்கணும், அந்த கடவுள் எப்போவுமே உங்களுக்கு துணையாக தான் இருப்பாங்க அபிராமி அம்மா, தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க, கவலையும் படாதீங்க, முத்து ஐயா எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன தம்பி வந்து சொல்கிறாங்க. இப்போது சிவகாமியையும் பவானியையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம துளசி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை ஏற்றுக்கவே முடியல. உடனே நம்ம அபிராமி வந்து ஆறுதல் சொல்ல வராங்க. அத்தை இப்படி என் கழுத்தில் தாலி ஏறி அன்றைக்கி நாளையே என் புருஷனை கொண்டுட்டாங்களே அவங்களுக்கு எப்படி அத்தை மனசு வந்திருக்கும், எப்படி அத்தை அவங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம், என்ன தான் எதிரியாக இருந்தாலுமே அப்படி பண்ண எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமாக அழுகுறாங்க. துளசி அழுகாதம்மா, முத்து எப்போவுமே நம்ம கூடவே தான் இருப்பான், நீ அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆறுதல் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு அபிராமி நீ கவலைப்படாத அபிராமி அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. முத்து சிவகாமியோட பையன்தான்ற விஷயம் தெரியாமவே நம்மளோட பிள்ளைன்றதுக்காக கொன்று போட்டுட்டா. அவெல்லாம் ஒரு மனுஷியே இல்லை. ஆனால் நமக்கு பிறந்த குழந்தை இன்னும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அபிராமி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.